அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். போன வீடியோவில் நம்ம நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறை பார்த்தோம். இப்போது அவங்களோட மகன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு சுருக்கத்தை தான் பார்க்க போகிறோம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட முழு வரலாறும் குர்ஆனில் அத்தியாயம் 12 இடம்பெற்றிருக்கு. வரலாறு சுருக்கம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் ஆவாங்க. சிறு வயதில் தாம் கண்ட கனவை தந்தையிடம் சொல்கிறாங்க. அந்த கனவில் சூரியன், சந்திரன் இன்னும் 11 நட்சத்திரங்கள் தமக்கு சஜிதா செய்வதை கண்டாங்க. அவங்களோட சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவங்கள ஒரு கிணற்றில் தள்ளி விட்டுட்டாங்க. பின்னர் ஒரு பயணக்கூட்டம் அவரை கண்டெடுத்து எகிப்துக்கு அழைத்து சென்றது. அங்கு அடிமையாக விற்கப்பட்டார். அதுக்கப்புறமா ஒரு பெண்ணோட சோதனையை எதிர்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து நின்றதால் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிறையில் இருந்தபோது கனவுகளுக்கு சரியான விளக்கம் சொன்னாங்க. அதன் மூலமாக அவங்க குற்றமற்றவர் என்பது வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எகிப்தின் பொருளாதார பொறுப்பாளராக உயர்ந்த பதவியை பெற்றாங்க. பஞ்ச காலத்தில் அவங்களோட சகோதரர்கள் உதவி கேட்டு வந்தப்ப அவங்கள மன்னிச்சாங்க. இறுதியில் குடும்பம் ஒன்று சேர்ந்தது. சிறு வயதில் தாம் கண்ட கனவு நனவானது. இந்த வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னென்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கிணறு, அடிமைத்தனம், சிறைச்சாலை என பல சோதனைகளை சந்தித்தும் அல்லாஹ்வை நம்பி பொறுமையாக இருந்தாங்க. தவறு செய்ய வாய்ப்பு இருந்த போதும் அல்லாஹ்வுக்கு பயந்து அதிலிருந்து விலகினாங்க. தன்னை துன்புறுத்திய சகோதரர்களையே அவர் மன்னித்தார். மனிதர்கள் தீமை நினைத்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து நன்மையை உருவாக்க வல்லவன். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கை நமக்கு பொறுமை, தூய்மை, மன்னிப்பு இன்னும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை கற்றுத்தருது. சோதனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் வரும் என்பதை இந்த வரலாறு நினைவூட்டுகிறது. குர்ஆன் வசனத்தோட இந்த வரலாறை நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக பொறுமையாளர்களின் நற்கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அத்தியாயம் 12 90 இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஸ்வப்ரன் ஜமீலா, அந்த அழகான பொறுமையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.